அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நாம் சிவபெருமான இந்த மந்திரம் சொல்லி வணங்கி வந்தோம்னா நமக்கு வேலை கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இது வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இருந்து அது விருப்பமில்லாமல் பார்க்குறவங்களுக்கும் இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு நம்ம வாழ்க்கையில் கர்ம வினைகள் இருக்கிறதால தான் நமக்கு ஒரு கஷ்டமோ ஒரு மன சங்கடமோ வர்றது. இந்த கர்ம வினைகளை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் சிவபெருமான். அப்போது நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். கர்ம வினைகள் தீர்ந்தாலே நம்ம வாழ்க்கை எல்லாமே வசந்த காலம்தான். அப்போது நம்ம இருக்கிற வர சிவபெருமான மனசார வழிபடணும். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திக்கணும். கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயனுக்கு முன்ன, அதாவது அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் கூறணும். இல்லை உங்களுக்கு 48 நாள் கண்டினியூவாக கூற முடியாது அப்படிங்கிறவங்க குறைஞ்சது 7 நாளாவது தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுறதுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு ஒரு பூஜை அறையில் பக்கத்தில் கூட உட்காந்துக்கலாம். பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னே சிவபெருமானை வணங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அந்த தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். இப்போது அந்த மந்திரத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். கண் காட்டு நூதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே அப்படிங்கிற மந்திரம்தான். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் போதும். இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா 3 முறை சொல்லலாம். நாம் இப்போ 2வது முறை உங்களுக்கு சொல்கிறேன். கண் காட்டும் நூதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் ஜடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இப்போ 3வது முறை நான் சொல்கிறேன். கண் காட்டும் நூதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் ஜடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னா, வெண்காட்டில் இருக்கிற சிவபெருமானே, உங்களுக்கு நெற்றிக்கண் இருக்குது, அதில் அக்னி குழம்பாக உள்ள அடக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களோட உருவத்தில் பாதி உடலை நீங்கள் நம்ம சிவசக்திக்கே கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பிறையணிந்த சடைமுடியை கொண்டிருக்கீங்க. நீங்கள் இறை வடிவிலே சிவலிங்க வடிவை எடுத்தவங்க. பயிரை வளர்க்கும் மேகமாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் விடையேந்திர கொடியாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள். இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து 48 நாள் இல்லைன்னா 7 நாள் நீங்கள் இதை சிவபெருமான மனசில் வச்சு உங்களோட வேண்டுதலையும் சொல்லி நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதலை சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். உங்களுக்கு நல்ல வேலையோ இல்லைன்னா நல்ல தொழில் வாய்ப்போ இல்லைன்னா பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சிவபெருமானோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு நானும் மனசார வேண்டிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓம் நமக் சிவாய. நன்றி.